அபுதாபியில் இருக்கிற ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் விசிட் பண்ண காரில் வரீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட் 6 வழியாக உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுமே நிறையவே பார்க்கிங் இருக்குது, பார்க் பண்ணிடலாம். மாஸ்க்கை சுற்றியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நமக்கு இங்கேருந்தே பார்க்குறதுக்கு மாஸ்க்கு தெரியும், இது பார்க்கிங் பக்கத்துலேருந்து. பட் நம்ம மாஸ்க்குக்கு டைரெக்டாக போக முடியாது. இந்த பக்கமாக ஒரு சர்க் இருக்குது, இந்த சர்க் வழியாக தான் நம்ம என்ட்ரு ஆக முடியும். இந்த மால்க்கு உள்ளாடி நிறைய யூனிக் ஷாப்ஸ் இருக்கும், நமக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்மளை செக்யூரிட்டி செக் பண்ணிவிட்டு தான் உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க. ப்ரீ புக் பண்ணி தான் இதை நம்ம விசிட் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோட மேனர் ஃபாலோ பண்ணணும், அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த பாத் வழியாக தான் நம்ம போக வேண்டியிருக்கும். லாங் எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளப் கார் சர்வீஸ் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே வாக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது அந்த மாஸ்க் மேனர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனதுமே நம்ம ட்ரெஸ் கோட் தான் செக் பண்ணுவாங்க. நீ லென்த் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கணும், ஸ்லீவ் ஃபுல் ஹேண்ட் இருக்கணும், தலையும் கவர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உள்ள அனுப்ப மாட்டாங்க, திரும்ப விட்டுருவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெஸ் கோட் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு போகணும். கையில் ஒரு ஷால் எடுத்துக்கோங்க தலையை கவர் பண்ணுறதுக்கு. அந்த லாங் வாக் முடித்ததுமே நம்ம மாஸ்க்கை விசிட் பண்ணிடலாம். மாஸ்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட் செட்டப்பும் அதோட ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸ்லையுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ஃபோட்டோ போஸ் கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட் போஸஸ் நம்ம கொடுக்க முடியாது. சிம்பிளாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வழிபாட்டு தலம், அங்கே நம்ம எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். இந்த மாஸ்க்குக்கு யுஏயோட ஃபவுண்டர் ஷேக் சையத் பின் சுல்தான் நஹ்யானின் பேரில் வச்சுருக்காங்க. இவர் 1966 ஆகஸ்டில் தான் அபுதாபியோட ரூலராக பொறுப்பேற்றிருக்காங்க. இவருக்கு இஸ்லாமின் அமைதியை பிரதிபலிக்கிற ஒரு பள்ளி வாசலை கட்டணும்னு கனவு கண்டார். அவருடைய இந்த கனவு தான் உலகத்திலே மிகப்பெரிய மாஸ்கில் ஒன்றாகவும் அபுதாபியிலே ரொம்ப ஃபேமஸாக விளங்குற இந்த மாஸ்கை கட்டுறது மூலம் நனவாயிருக்குது. இந்த மாஸ்கை நவம்பர் 5, 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. 2007 ஈத் அல் அதா தொழுகைக்கு ஃபஸ்ட்டு திறக்கப்பட்டு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மாஸ்க் விசிட் பண்ண ப்ரீ புக் பண்ணி தான் விசிட் பண்ண முடியும். வெப்சைட்டில் போய் நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணாலே போதும். கன்ஃபர்மேஷன் காப்பியை நம்ம வச்சுருக்கணும். அங்கே போய்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அங்கே போனால் சம்டைம்ஸ் க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், டைம் ஆகும். ரொம்ப சிம்பிளாக வெப்சைட்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த மாஸ்க் விசிட் பண்ணணுன்னா ஸ்பெஷல் டேஸில் எல்லாம் போகாதுங்க, ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நார்மல் டேஸில் போய் விசிட் பண்ணுங்கள். மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இது. வேர்ல்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மாஸ்க் நம்ம அபுதாபியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போங்க. மாஸ்க் மேனரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யுஏயோட வாவ் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த பிளேஸ்க்கு போய் விசிட் பண்ணணுமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.